அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் 14 டேஸ் நம்ம வந்து ஆரோக்கிய வாழ்வியலுக்காக செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். மார்னிங் வந்து 5:30 to 6 AM, நைட்டு வந்து 9 to 9:30 PM. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி 2 இதில் வந்து நம்ம பிரிச்சிருக்கிறோம். மார்னிங் வந்து மேனிஃபெஸ்டேஷன், மெடிடேஷன், யோகிக் ப்ராக்டிசஸ், பயிற்சி முறைகள்லாம் நமக்கு மார்னிங் இருக்கும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சத்சங். இதில் வந்து லைஃப் லெசன்ஸு, ப்ராக்டிசஸ்ஸு, அது ரிலேஷன்ஷிப்க்கு, ஹெல்த்துக்கு, மணிக்கு, நம்மளோட பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி சில லைஃப் லெசன்ஸ் எல்லாம் நம்ம வந்து நைட்டோட சத்சங்கில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கும் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு DM பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்களும் இதனால் பயனடைங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு 12 விதிகள் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி முக்கியமான ஒரு லா ஆஃப் வைப்ரேஷனாக என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த லா ஆஃப் வைப்ரேஷனில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அதிர்வுகளை உருவாக்கக்கூடிய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கைகள். இந்த 3 பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போ என்ன மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம், நம்ம என்ன மாதிரி மனுஷங்களை பார்க்குறோம், என்ன மாதிரி சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப அப்யூஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை நார்சிஸ்டிக்காக நடந்துக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இவங்கெல்லாம் ஏன் நீங்கள் அட்ராக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணாமல் நீங்கள் நல்ல மனிதர்களை ஈர்க்கிறதுக்கு என்ன மாதிரி வைப்ரேஷனை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வைப்ரேஷனை ஹையர் லெவலில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நம்ம ரொம்ப அழகாக அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லா ஆஃப் வைப்ரேஷன் அப்படி என்ன தான் சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்படி நம்ம இந்த வைப்ரேஷனை நமக்குள்ள மாற்றங்கள் செய்கிறது, ஹையர் லெவலுக்கு எப்படி நம்ம ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே வந்து அசைவுகளுக்கு உட்பட்டது, வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது, அப்படியே அதிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது பிரபஞ்சம் முழுக்க, அது நீங்கள் ஒரு சின்ன ஆட்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு பெரிய கோள்கள் அப்படின்னு ஒரு பிளானட் லெவலில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது, வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது, அதிர்ந்து கொண்டே இருக்குது. அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபண்டமெண்டலாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். வெறுமனே அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மட்டும் அசையலை, நம்மக்கிட்ட இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் இருக்குது பாருங்கள், தாட்ஸ், அதுவுமே அசைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எப்படி அசையுது, எப்படி அதை நான் ஒத்துக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம தூரத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் பற்றி நம்ம நினச்சிட்டே இருக்கோம், அவங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் கன்வே பண்ணணும்னு ஆசைப்படுறோம், சரிங்களா? அப்போ நீங்கள் அவங்கள பற்றி நினச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த தூரத்தில் இருக்கிற அவங்களுக்கு வந்து நம்மளுடைய முகமோ இல்லை நம்மளோட குரலோ ஏற்கனவே பேசின விஷயங்களோ அவங்களுக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகும். அதுதான் இன்ட்யூஷன். அப்போது நம்மளோட தாட்ஸே வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நிற்கிதுன்னு அர்த்தமா? இல்லை, அது மூவ் ஆகி போயிட்டுருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ நம்ம எண்ணங்கள், நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய பிலீஃப் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டாக நிற்கிறது கிடையாது. அது கண்டினியூஸாக நமக்கு வந்து வைப்ரேட் ஆகி ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்குது. அதுதான் மோஷன்லேயே இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மூமெண்ட்லேயே இருக்கோங்க. நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய உணர்வுகளாக இருக்கட்டும், எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது இல்லை, அது மூமெண்ட்டில் போயிட்டே தான் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அந்த லா ஆஃப் வைப்ரேஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. நிக்கோலா டெஸ்லா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி. இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் தியரியிலையும் இதே தான் சொல்கிறாங்க. அதாவது எந்த பொருளாக இருக்கட்டும், அது சின்ன பொருளோ இல்லை பெரிய பொருளோ, அதோடைய அந்த ஃபண்டமெண்டல் என்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி அப்படின்ற விஷயத்தில் தான் இயங்குது. அந்த எனர்ஜி ஸ்ட்ரிங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி. அதுதான் எல்லா பொருட்களையுமே இருக்குது. நம்ம பார்க்குற ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம பெருசாக ஏதோ ஒரு கோள்களை பார்க்குறோம் அப்படின்னாலுமே எல்லாத்துலேயுமே ஒரு மூலக்கூறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அசைவுகளுக்கு உட்பட்டது, அது வந்து அதிர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக் கான்செப்ட். அடுத்து செல் பயாலஜிஸ்ட் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அப்படிங்கிறவர் அந்த எபிஜெனெட்டிக்ஸில் அவர் வந்துட்டு ரிசர்ச் பண்ணும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி அதிர்வுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வைப்ரேஷன்ஸு, எனர்ஜி, இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செல்லுலார் லெவலில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அதில் ரொம்ப முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய நம்பிக்கைகளும். எண்ணங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாட்ஸ், அது ஓகே, நமக்கு வந்து அப்பப்போ எண்ணங்கள் இல்லாமல் நமக்கு லைஃபே கிடையாது. எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே ஒன்று அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து எண்ணங்களாக வருது. அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கலாக ஒரு விஷயம் பண்ணும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ தாட்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கும். அது வந்து முடிவு அடையாத ஏதோ ஒரு விஷயங்கள், அன்ஃபினிஷ்டு ஒர்க் தான் மோஸ்ட்லி நமக்கு வந்து தாட்ஸாக வரும். ஐயோ நம்ம இதை பண்ணணும்னு நினச்சோமே பண்ணலையே,
கரண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தை தாண்டி அன்ஃபினிஷ்டாக முடிக்காத சில விஷயங்கள்லாம் நமக்கு பெண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நமக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நான் இதை இங்கே வச்சனே, இதை எடுக்க மறந்துட்டேனே, யாருக்கோ ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எண்ணங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிலீஃப். இந்த பிலீஃப் அப்படிங்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிர்வுகள் இருக்குது. அதுவுமே வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ பிலீஃப் எங்கேருந்து வருது? பாஸ்ட்லேருந்து வருது. அப்போ பாஸ்ட்டுன்னு சொல்லும்பொழுது ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம வந்துட்டு கிடச்சிருக்கோம் இல்லையா, அனுபவங்கள். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருப்போம், அது மூலமாக நமக்கு ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும், இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது ஆமாம்ல இதுக்கு முன்னாடி நம்ம இதை ட்ரை பண்ணோம், பட் ஆனால் நமக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிது. ஸோ மேபி நம்ம இப்போ ட்ரை பண்ணும்போது இன் ஃபியூச்சர் நமக்கு அதே மாதிரி நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான அந்த ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம மைண்ட் என்ன பண்ணோம்னா நமக்கு அந்த அலர்ட்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய நம்பிக்கைகளும் அதுக்கு ஏற்ற போல தான் நம்மளோட செல்லுலார் லெவலில் ஒரு சில ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து நடக்குமா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய லைஃப்பை பற்றியோ இல்லை நம்மளோட ஹெல்த்தை பற்றியோ நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான பிலீஃப் சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து நம்மளோட செல்லுலார் லெவலில் ஒரு சில இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுனால வராத ஒரு சில நோய்கள் கூட வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது டைரெக்டாக என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய செல்களில் போய் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம கான்ஷியஸ் எஃபர்ட் போட்டு நமக்கு வரக்கூடிய தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிஃபைன் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவாக நம்ம கொண்டு வந்துட்டதுக்கப்புறம் நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்தையும் நம்ம பாசிட்டிவாக மாற்றிட்டோன்னா அது நம்மளோட டிஎன்ஏல ஒரு சில சிக்னல் வந்து சென்ட் பண்ணுமா. அந்த வைப்ரேஷன்ஸ் பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு வந்து சில குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே நிகழ்த்துமா. அதுதான் செல்ஃப் ஹீலிங். நார்மலாக நம்ம வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல மியூசிக் வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய சாங்கெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சேடாக இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் பாசிட்டிவாக மோட்டிவேஷன் அப்படின்றது நமக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம ரொம்ப சேடாக சோகமான சில பாட்டெல்லாம் கேட்கும்போது நம்ம நல்லா இருந்தால் கூட அது என்ன பண்ணுன்னா நம்ம மூடை வந்து அப்படியே டவுன் ஆக்கிரும். அதே மாதிரி ஒரு ரூமில் எப்பயுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்பயுமே வந்து பேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த வால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செவுறுகளாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். மறுபடியும் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜியை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வெளியிலேருந்து நபர்கள் வந்து அந்த ரூம்குள்ளே வரும்போது அவங்க நல்லா தெரியும் அந்த இடத்துல ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்றது அதை சென்ஸ் பண்ண முடியும். ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆர்கனைசேஷனில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு வீடு ஒன்று பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்காக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பக்கத்துலேயே இருக்குது அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அங்கே என்டர் ஆகும்போதே நம்மளோட இன்ட்யூஷன் சொல்லும் இல்லையா ஏதோ ஒன்று மாதிரி இருக்குது அப்படின்னு, டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது. அந்த இன்னர் கைடன்ஸ் வந்து ஓகே அப்படிங்கிறது வரவே இல்லை. எனக்கு என்னமோ இந்த இடத்துல வந்துட்டு சரியில்லை அப்படின்றது தோணுச்சு. பட் ஆனால் அது என்ன ரீசன் அப்படின்றது எனக்கு தெரியல அப்போது. ஆனால் எனக்கு வந்து இன்ட்யூஷனில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி என்ன எதனால் நமக்கு வேணான்னு தோணுது அப்படின்னு திரும்ப அந்த வீடை பற்றிலாம் கொஞ்சம் விசாரிக்கும் போது தெரியுது அந்த வீடு வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கப்பிள்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அவங்கள ஏன் காலி பண்ண வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 hours எப்போ பாடு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இதனால் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய நியூசன்ஸு ரொம்ப தொல்லையாக இருந்திருக்கு அப்படின்ற ரீசன்னால தான் அவங்கள வந்து காலி பண்ண வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ அதுதான் அப்போது இந்த மாதிரி சண்டை சச்சரவு ஒரு மாதிரி அந்த டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த இடத்துல நிறைய நடந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த செவறுகள் அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ திரும்ப நம்ம கிளென்ஸ் பண்ணாமல் அந்த வீட்டுக்கு நம்ம வந்து போனாலோ யூஸ் பண்ணாலோ நமக்கு அந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி பயம், பதட்டம், கவலை இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய, அதிகமாக மக்கள் அப்படி கூடி பேசக்கூடிய இடத்துலையும் பார்த்திங்கன்னா எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது ரொம்ப வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பயத்துலையோ பதட்டத்துலையோ அடுத்து என்ன நடக்குமோ தெரியலையே, உடம்பு சரியாகுமோ ஆகாதோ, வர்றவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா விசாரிக்கிறது, இப்படி பேசக்கூடிய வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பயத்துலையும் பதட்டத்துலையும் இருக்கும். அப்போ இந்த மாதிரி 24 hours அப்படியே நடக்கக்கூடிய இடத்துல வந்து வேலை செய்யக்கூடிய டாக்டர்ஸ், நர்ஸ், ஃபிசிஷியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி லெவல் அந்த இடத்துலையே இருக்கிறதுனால மனதளவுலையும் உடல் அளவுலையும் நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அதனால தான் அப்பப்போ அவங்க கிளென்சிங் பண்ணிக்கணும், எனர்ஜி செல்ஃப் ஃபீலிங் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் இருக்கக்கூடிய இடத்தையும் வந்து அப்பப்போ கிளென்சிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையாமல் அது ஹையிலே வச்சுக்க முடியும். சரி, இப்போ இந்த லா ஆஃப் வைப்ரேஷனில் சொல்கிற மாதிரி நம்ம எப்படி வந்து ஹை எனர்ஜியில் ஹை வைப்ரேஷனில் நம்ம எப்படி இயங்குறது
அதுக்கு நம்ம என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வு. நம்ம எந்த அளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக கிரேட்ஃபுல்லாக நம்ம இதயமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நன்றி உணர்வால் ஃபில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹை எனர்ஜியில் நம்ம இயங்க ஆரம்பிப்போம். ஹை வைப்ரேஷனில் நம்ம இயங்கும்போது அப்போ சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மக்கள் எல்லாம் அப்படியே மாற ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது கிராட்டிடியூடுக்கும் அபண்டன்ஸுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நன்றி உணர்வு செல்வ செழிப்பான அபரிமிதமான வாழ்க்கை. அதாவது நன்றி உணர்வு இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த அபரிமிதமான வாழ்க்கை இன்க்ரீஸ் ஆகும். பற்றாக்குறையா, இது சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கிற விஷயங்கள் கம்ப்ளைண்ட் மோடில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து எப்போயுமே ரிமைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சேஞ்சஸ் வெளியிலையும் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி நமக்கு எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சேஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அது தானாகவே வரும். அதுதான் இயற்கை விதி. ஒரு நாள் முழுக்க நம்ம எவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கிறோம், ரொம்ப நன்றி உணர்வோடு ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான் நம்மளோட செல்வ செழிப்பான அபரிமிதமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட், நம்மளோட சூழ்நிலையை நம்ம சூஸ் பண்ணுறதும் இந்த வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நல்ல பாசிட்டிவாக நல்ல மோட்டிவேட் பண்ணக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி மனுஷங்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளே சேடாக இருந்தாலும் லோவாக இருந்தாலும் நம்ம டக்குன்னு அப்படியே வந்து மாற ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அவங்களோட அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம அப்படி மாற்றும், நம்மளோட எண்ணங்களை மாற்றும், பிலீஃப் சிஸ்டத்தை கூட மாற்றும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை அவங்கள பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வரும் அப்படின்ற ஒரு சில நபர்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக வைஸ்லி சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ நீங்கள் டவுன் ஆகும் போதெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்த அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்களும் அப்பப்போ கொஞ்சம் உங்களை நீங்கள் நல்லபடியாக பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும். ஸோ என்விரான்மெண்ட்டை சூஸ் பண்ணுறது மூலமாக கூட உங்களால் அந்த வைப்ரேஷனை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்ந்த இடங்களில் நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணும்போது அந்த இடத்துல ஐக்கியமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் வைப்ரேஷனை நீங்கள் ஹையராக வச்சுக்க முடியும். அதே மாதிரி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸையும் ரொம்ப ரொம்ப சூஸியாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ வீடுகளில் நம்ம வந்து எல்லோரும் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அதனுடைய அதிர்வுகள் நம்ம வந்து ரொம்பவே அந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்தோம் இல்லையா, எனர்ஜி லெவல். அப்போ அந்த எனர்ஜி லெவல் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நல்ல வைப்ரேஷன்ஸை கொடுக்கக்கூடிய சில ஸ்லோகங்கள், பக்தி பாடல்கள், மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம வந்து உச்சாடனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த அதிர்வுகள் என்ன பண்ணுன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம வீட்டிலலாம் நல்ல வைப்ரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி விளக்கு ஏற்றுவதால் கூட நம்மளால் அந்த ரூமில் இருக்கிற எனர்ஜியை நம்ம மாற்ற முடியும். அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த தீப ஒளி அதோடைய வேலை அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி லெவல் வந்து நெகட்டிவாக இருக்கிறது எல்லாத்தையும் கிளென்சிங் பண்ணி அது பாசிட்டிவாக மாற்றும். ஸோ இந்த மாதிரி சில பயிற்சிகளும் சில செயல்களும் நம்ம செய்யும்போது இந்த லா ஆஃப் வைப்ரேஷனில் சொல்லப்படுற மாதிரி இந்த அதிர்வுகளை நம்ம பாசிட்டிவாகவும் நல்ல ஹை லெவலில் வச்சுக்கிறதுக்கும் உதவும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம 12 லாஸில் இன்றைக்கி வந்து லா ஆஃப் வைப்ரேஷன் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய லாஸ் எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.